ஜென்ரலாக பார்க்கும்போது நிறைய நேரங்களில் வந்து பொண்ணோட ஃபேமிலியில் தான் எகெயின்ஸ்டாக இருப்பாங்க. பட் இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இருந்தேன் அப்படின்னா உன் லைஃப்பை நீயும் இழந்துருவேன், ஏன்னா எனக்கு எந்த ஒரு லக்கும் இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சில விஷயங்கள் அவன் வந்து ஒரு லெட்டரில் எழுதி கொடுப்பான். ஒரு ஜஸ்ட் பிகாஸ் வந்து ஒரு காஸ்ட்னால வந்து எங்கள் லவ் பிரிஞ்சிடக்கூடாது, அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் பிரச்சனையாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஓகே அப்படிங்கிறதையும் தாண்டி ஃபேமிலியில் வந்து பேரண்ட்ஸ்க்கு ஓகே அப்படின்னா கூட அவங்க மோஸ்ட் ஆஃப் தி டைம் எகெயின்ஸ்டாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறதுனால தான் வந்து அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம சொசைட்டி என்ன நினைப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க. அவ்வளோ ஒரு காஸ்ட் ஓரியன்டாக நான் இருக்கிறத தாண்டி என் பையன் எனக்கு முக்கியம், இந்த லைஃப் வந்து உனக்கு எப்படி மாறி போனாலும் நானே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தால் கூட இடையில ஒரு பேஜில் வந்து ஆத்தர் வந்து ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்ல எண்டிங் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ஃபர்தராக ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஹாய் ஆல், இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் த பெஸ்ட் வைஃப் பை அஜய் கே பாண்டே. இவரோட இந்த ஒரு புக்கோட ஷார்ட் சம்மரி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த புக் வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான், ஆனால் ஒரு ஹாப்பி எண்டிங் கிடையாது, ஒரு சேடான எண்டிங்கோட தான் இந்த ஸ்டோரி வந்து முடியும். இது வந்து ஒரு ட்ரூ லவ் ஸ்டோரியும் கூட. உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃபீலிங்ஸோட அந்த மாதிரி ஒரு சேடான எண்டிங் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு புக்கை வந்து பிக் பண்ண வேண்டாம். பட் இது ஒரு சேட் ஸ்டோரி அப்படிங்கிறதையும் தாண்டி நிறையா விஷயங்கள் வந்து இன்ஸ்பைரிங்காகவும், ஒரு லைஃப்பில் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம அதை வந்து வேறு ஒரு இன்சைட்டோட பார்த்தோன்னா எவ்வளோ மீனிங்ஃபுல்லான திங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஒரு ஸ்டோரியாக இருந்தாலுமே அது வந்து ரொம்ப அழகாக இன்ஸ்பைரிங்கான சில விஷயங்களையும் வந்து இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த புக்கோட மெயின் கேரக்டர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் அப்படிங்கிறவங்க தான் இந்த புக்கோட ஹீரோ ஆஃப் தி ஸ்டோரி. அண்ட் இந்த புக்கோட ஹீரோயின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவனா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரோட அந்த காலேஜில் ஸ்டார்ட் ஆகிற அந்த ஒரு லவ்வை தான் இந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க காலேஜ் டேஸை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி வந்து அவங்க கடைசியில் வந்து மேரேஜ் வரைக்கும் போகிறாங்க, அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இது. ஸோ இதில் வந்து அஜய் கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவன் எப்போவுமே அவன் லைஃப் அப்படிங்கிறது அவனுக்காக வாழணும், நம்ம லைஃப் நம்ம வாழணும், என்னோட ஒரு செல்ஃப் அப்படிங்கிறது தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க பாவனா அப்படிங்கிற அவங்க அந்த கேரக்டர். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லைஃப் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்காக மட்டும் வாழ்கிறது அப்படிங்கிறது கிடையாது, அதையும் தாண்டி நம்ம மற்றவங்களுக்காக வாழ்கிறது அப்படிங்கிறது, அந்த மாதிரி சொல்லி ஒரு பெர்ஸ்பெக்டிவோட இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து நிறைய விஷயங்கள்ல ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஸோ இதில் வர இந்த பாவனா கேரக்டர் வந்து உண்மையாகவே ரொம்ப ஒரு நல்ல ஒரு பொண்ணாக வந்து இந்த புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த புக்கை வந்து நான் ஷார்ட்டஸ்ட் சம்மரி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன், ஃபுல் ஸ்டோரி வந்து நான் சொல்ல போகிறது கிடையாது. இதில் சில விஷயங்கள் என்னென்ன மாதிரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது நிறைய நேரங்களில் வந்து பொண்ணோட ஃபேமிலியில் தான் எகெயின்ஸ்டாக இருப்பாங்க. பட் இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பையனோட ஃபேமிலியில் தான் வந்து ஈஸியாக கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. அந்த பொண்ணோட வீட்டில் வந்து எல்லாருமே வந்து ஈஸியாக கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. அவள் வந்து அவளோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்க வீட்டில் சொன்னதுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ரொம்ப ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடுவான் அவங்க ஃபேமிலியை எல்லாரையுமே. பட் இந்த பையன் வந்து ஒரு பிராமின் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால அவங்க அவ்வளோ ஈஸியாக வந்து கன்வின்ஸ் ஆகவே மாட்டாங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். நிறையா வந்து அவங்க கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கடைசியில் அவங்க சம்மதிப்பாங்க, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதில் வர இந்த கேரக்டர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள், இந்த ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி அஜய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து அவன் விஷயத்த வந்து அவனால் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது அப்படிங்கும்போது நிறையா லெட்டர்ஸ் மூலயமா எழுதி அதை கன்வே பண்ணுவான். அந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பொண்ணை வந்து ஒரு இவனை விட கம்பேர் பண்ணும்போது அவங்க ஃபேமிலி, இந்த பொண்ணோட அம்மா அப்பா எல்லாருமே கூட படிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஓரளவுக்கு ஒரு நல்லா செட்டில்டான ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி காட்டுவாங்க. இந்த பையன் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஜாபில் இருப்பாங்க. அண்ட் அவனும் வந்து ரொம்ப படிக்கிற ஒரு பையன் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான், ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பான். அந்த மாதிரி தான் வந்து இந்த புக்கில் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக வந்து எப்படி வந்து அவன் லவ்க்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறான், ஃபஸ்ட்டு வந்து அவன் லெட்டர் கொடுப்பா, அந்த மாதிரிலாம் போகிறது. அதுக்கப்புறம் வந்து கடைசியில் அவங்க அப்பாவை வந்து அவன் சம்மதிக்க வைக்கணும். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இடையில அந்த பையன் வந்து நான் வந்து உனக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேனியனாக ஒரு நல்ல ஒரு பார்ட்னராகவே இருக்க முடியாது, நீ வேறு யாரையாவது சூஸ் பண்ணிக்கோ, நான் இருந்தேன் அப்படின்னா உன் லைஃப்பை நீயும் இழந்துருவேன், ஏன்னா எனக்கு எந்த ஒரு லக்கும் இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சில விஷயங்கள் அவன் வந்து ஒரு லெட்டரில் எழுதி கொடுப்பான். அந்த இதெல்லாம் வந்து நிறையா படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி எழுதி கொடுக்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கல, இப்படியெல்லாம் வந்து நீ இவ்வளோ யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது. நீ வந்து அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் டைமில் அவன் காலேஜ் டேஸில் வந்து அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஃபைனலி வரும்போது அவனால் வந்து
ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அவன் அந்த எந்த கம்பெனிலையுமே வந்து ப்ளேஸ் ஆகிருக்க மாட்டான். அப்போ வந்து நான் ஒரு லூசர் தான், என்னால் வந்து எதுலேயுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாது பாவனா, நீ என் லைஃப்பை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரில் எழுதியிருப்பான். அப்போ அந்த ஹீரோயின் ஆஃப் த ஸ்டோரி பாவனா என்ன ரிப்ளை கொடுப்பாங்க அப்படின்னா, பெருசாக எதுவுமே வந்து சண்டை போடுறது, ஆர்கியூ பண்ணுறது, நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படி எதுவுமே சொல்லாமல் சிம்பிளாக அவங்க சொல்லுவாங்க, இந்த லெட்டரை வந்து நான் என்கிட்ட வச்சுக்கிற பத்திரமா, நம்மளோட குழந்தைங்க வரும்போது அந்த குழந்தைங்க கிட்ட இந்த லெட்டரை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் படிக்கும்போது எவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடோட அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக சில விஷயங்கள் எல்லாம் இருந்தது. அதுக்கடுத்து நிறையா ஸ்டோரிஸ் அப்படி போகும்போது அவன் வந்து ஒவ்வொன்றையும் வந்து அவங்க அப்பாட்ட வந்து அவனுக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்காது, அவன் லவ்வை பற்றி சொல்கிறதுக்கு. அப்போ அவங்க அப்பாட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, அப்பாட்டையுமே லெட்டராக எழுதி கொடுப்பான். ஒரு ஜஸ்ட் பிகாஸ் வந்து ஒரு காஸ்ட்னால வந்து எங்கள் லவ் பிரிஞ்சிடக்கூடாது, இது வந்து அதை விட ஒரு நல்ல பொண்ணு, நீங்கள் வந்து நம்ம ரிலீஜியஸாக நம்மளோட ஒரு காஸ்ட் ஓரியன்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டான், அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க அப்பாவுக்கு அவன் லெட்டர் எழுதி கொடுப்பான். அந்த லெட்டர்லாம் வந்து படிக்கும்போது அவங்க அப்பா அந்த லெட்டர்லாம் எழுதியிருக்கும் போது, நான் வந்து எப்போவுமே உங்களுக்கு தொல்லை கொடுக்குற ஒரு பையனாக தான் இருப்பேன், என்னை வந்து மன்னிச்சிடுங்க, ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி கிடையாது அப்படின்லாம் சொல்லி அவன் எழுதியிருப்பான். எல்லாத்தையுமே வந்து அவன் லெட்டர் மூலயமா தான் மோஸ்ட்டாக கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து அவன் மென்ஷன் பண்ணும்போது அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து சுத்தமாக வந்து அவங்க ஓகே அக்ரி பண்ணவே மாட்டாங்க. நம்ம ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க, நம்ம சொசைட்டி என்ன பேசுவாங்க, எனக்குன்னு இருக்க என்னோடய பிரதர்ஸ் என்ன நினைப்பாங்க, அவங்களாம் வந்து நம்மளை வந்து என்ன பேசுவாங்க, இந்த மாதிரி நீ வேறு ஒரு காஸ்ட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் பிரச்சனையாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஓகே அப்படிங்கிறதையும் தாண்டி ரிலேட்டிவ்ஸ் அவங்க தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து டிப்பிக்கலாக நம்மளோட ஒரு நம்ம ஃபேமிலியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது தான். ஃபேமிலியில் வந்து பேரண்ட்ஸ்க்கு ஓகே அப்படின்னா கூட அவங்க மோஸ்ட் ஆஃப் தி டைம் எகெயின்ஸ்டாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறதுனால தான் வந்து அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம சொசைட்டி என்ன நினைப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் அவங்க மோஸ்ட்டாக அக்ரி பண்ணிக்காமே இருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஃபைனலி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இவங்களுக்கு காமனாக ஒன்றா படித்தனால காமனாக ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்களும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. பட் அவங்க ஃபேமிலியில் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கும். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது இவங்க பேரண்ட்ஸ் வந்து பயந்துருவாங்க. அஜயோட அம்மா அப்பா வந்து என்னோட பையன் எனக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஒரு காஸ்ட் ஓரியன்டாக நான் இருக்கிறத தாண்டி என் பையன் எனக்கு முக்கியம், நான் வந்து சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு பாவனா ஒரு விஷயம் சொல்லுவாள், அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள், இந்த மாதிரி ஏன் அவங்க நடந்துக்கிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கும் வந்து அவளுக்கும் 2 பேருக்கும் காமனான ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இப்படி பண்ணதுக்கு வந்து பாவனா ஒரு விஷயம் சொல்லுவாள், இந்த லைஃப் வந்து உனக்கு எப்படி மாறி போனாலும் நானே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தால் கூட நீ வந்து வாழணும், உனக்காக நீ வாழணும் அப்படிங்கிறத தாண்டி மற்றவங்களுக்காக நீ வாழ ஆரம்பிக்கணும், நானே இல்லை அப்படின்னா கூட லைஃப்பை வந்து நீ வந்து சந்தோஷமாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உன்னோட லைஃப்பை நீ வாழணும் அப்படின்னு சொல்கிறது சில விஷயங்கள். அது எல்லாமே வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து அவள் பேசுகிறத தாண்டி ஒரு செல்ஃபிஷாக இருக்கிறத தாண்டி ஒரு லவ் அப்படிங்கிறது வந்து செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லவ் அப்படிங்கிறதே வந்து ஒரு செல்ஃபிஷான விஷயம் கிடையாது, ஒரு செல்ஃப்லெஸ்ஸான ஒரு திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இந்த பாவனா கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து நிறைய இடத்துல சொல்லுவாங்க, நானே இல்லைன்னா கூட லைஃப்பை நீ வாழணும், எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் வந்து இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்துடக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அஜய் கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற சில கான்வர்சேஷன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது ஃபைனலி அவங்க ஃபேமிலியும் அக்செப்ட் பண்ணி இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிரும். இவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறமா வந்து இவளுக்கு வந்து குழந்தை அப்படின்னா இவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இவள் வந்து அஜய் கிட்ட நம்ம வந்து சீக்கிரமாக எனக்கு ஒரு பேபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இடையில ஒரு பேஜில் வந்து ஆத்தர் வந்து ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி தான் எங்கள் லைஃப் போயிட்டு இருந்தது, உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள், 1 இயர் கழித்து எனக்கும் பாவனாக்கும் வந்து ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லைன் மென்ஷன் பண்ணிவிட்டு, இதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த ஸ்டோரி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நல்ல எண்டிங் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ஃபர்தராக ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்தராக நீங்கள் ரீட் பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் ரீட் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு குட் எண்டிங் கிடையாது, ஒரு சேடான எண்டிங்கோட தான் அந்த ஸ்டோரி முடிஞ்சுது. கடைசியில் வந்து அவளுக்கு என்ன நடக்குது, அவள் வந்து எப்படி அந்த கேரக்டர் வந்து இல்லை அவங்க இறந்து போயிடுவாங்க, அது அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து எவ்வளோ சஃபர் ஆகிறா, அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் எவ்வளோ கஷ்டப்படுறா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலாக சில விஷயங்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளோ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒவ்வொரு லைன்ஸும் படிக்கும்போது ஒரு சில பேஜஸில் வந்து இவ்வளோ வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்
யோசிக்க வச்சது. அண்ட் ஃபைனலி வந்து இந்த ஸ்டோரியில் அந்த பாவனா கேரக்டர் இறந்துருவாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அஜய் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஹோப்பையுமே வந்து இழந்துருவாங்க. அவங்க வந்து காட், அவனுக்கு வந்து பெருசாகவே கடவுள் மேலே நம்பிக்கை இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். பாவனா இறந்ததுக்கப்புறமா வந்து ரொம்பவுமே எனக்கு வந்து இந்த கடவுள் அப்படிங்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாள். எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் வந்து பாவனா சொன்ன சில விஷயங்கள், நீ வந்து லைஃப் அப்படிங்கிறது மற்றவங்களுக்காக நீ வாழ்கிறது தான், நானே இல்லைனாலும் நீ வாழணும், நீ மற்றவங்களோட அவங்கள வந்து நீ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நீ வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அவள் சொல்லியிருக்கும் போது அதை யோசித்து பார்த்து நான் அவளோட அந்த உணர்வுகள் எல்லாம் என்கிட்ட இருக்குது, அதை வந்து நான் மதிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பர்சனாக அஜய் வந்து ஃபைனலாக மாறுவாங்க. அதுதான் வந்து பேலன்ஸில் வந்து போய்கிட்டு இருக்கும். அதுதான் வந்து பேலன்ஸ் ஒரு ஸ்டோரியில் வந்து சொல்லியிருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அண்ட் அஜய் கிட்ட எனக்கு இதில் வந்து சில விஷயங்கள் என்ன பிடிச்சிருந்து அப்படின்னா, ஒரு பேஜில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அவன் வந்து அவங்க அம்மா கிட்ட கூட ஒரு சில நாட்கள் வந்து பேசாமல் இருந்திருப்பேன், ஆனால் பாவனா இறந்ததுக்கு அப்புறமும் கூட நான் என்னோட மதர் இன்லா கூட பேசுகிறத வந்து நான் நிப்பாட்டலை, ஒவ்வொரு நாளும் அவங்கக்கிட்ட நான் கால் பண்ணி பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்த சில லைன்ஸ்லாம் ஓகே இந்த மாதிரி கூட ஒரு கேரக்டர் இருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் யோசிக்க வச்சுது. ஸோ இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஹார்ட் டச்சிங்காக, ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு ஸ்டோரி தான். பட் இருந்தாலுமே ஒவ்வொரு இடத்துலையும் படிக்கும்போது சில விஷயங்கள் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அண்ட் கடைசியில் வந்து ஆத்தர் சொல்லியிருப்பாங்க, பாவனா சொன்ன அந்த ஒரு விஷயமே வந்து மற்றவங்களுக்காக நம்ம லைஃப்பை வாழணும் அப்படிங்கிறது தான். லாஸ்ட்டில் வந்து நிறைய விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆத்தர் அக்னாலேஜ்மெண்ட்ஸ் மாதிரி. அதில் வந்து பாவனாவே சில விஷயங்கள் பேசுகிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். பாவனா இறந்ததுக்கு அப்புறமும் கூட வந்து அவங்களோட ஒரு அக்கௌண்ட்டில் போயிட்டு மற்றவங்க யாருக்காவது பர்த்டேனா அஜய் வந்து விஷ் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, பிஹாஃப் ஆஃப் பாவனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் லாஸ்ட்டில் வந்து அவளே சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் கூட இருக்கும். அது என்ன அப்படின்னா, என்னை வந்து ரொம்ப ஒரு ட்ராஜடியான ஒரு லைஃப்பை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம். நான் கொஞ்சம் வருஷங்கள் தான் வாழ்ந்தேன், ஆனால் அதுக்கான இயர்ஸ் கம்மியாக இருக்கலாம், ஆனால் மொமெண்ட்ஸும் மெமரிஸும் எனக்கு அதிகமாக இருக்குது. என்னை வந்து ரொம்ப நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்தேன் அந்த மாதிரி சொல்லி யாருமே நினச்சிட வேண்டாம். அந்த மாதிரி ஒரு மெமரிஸ் வந்து உங்களுக்கு இந்த புக் ரீட் பண்ணி முடிக்கும்போது இருக்கக்கூடாது. நான் வந்து ஹாப்பியான நிறைய மொமெண்ட்ஸ் என்கிட்ட இருக்குது, அந்த மாதிரி வந்து நீங்கள் நினச்சா இந்த புக்கை நீங்கள் படித்து முடிக்கும்போது அந்த ஒரு தாட் தான் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் லாஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட பிஹாஃபாக வந்து அஜய் எழுதியிருக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாமே படிக்கும்போது ஓகே இவ்வளோ ஒரு சேடான ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் கூட இவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயங்களை வந்து இதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி சில தாட்ஸ் இருந்தது. ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நம்ம லைஃப் அப்படிங்கிறது வந்து 2 கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து அவங்கக்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் என்ன இருந்தாலும் வந்து அது எதையுமே வந்து அப்ரிஷியேட் பண்ணாமல் அதை வந்து எப்போவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு ரகமாக இருப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை, எந்த ஒரு விஷயமுமே இல்லை அப்படின்னா கூட எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெளியே காமிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பாங்க. இதில் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உங்ககிட்ட எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷமாக ஃபீல் பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து அஜய்க்கு வந்து இந்த ஒரு ஸ்டோரியில், இந்த ஒரு ரியல் லைஃப்பில் வந்து அவங்க ரியலைஸ் பண்ண வச்சுருக்காங்க இந்த கேரக்டர். பிகாஸ் இவங்க 2 பேரும் நான் ஸ்டார்டிங்லேயும் சொன்ன மாதிரி ரொம்ப ஆப்போசிட்டாக இருப்பாங்க. லைஃப் அப்படிங்கிறது வந்து இவன் செல்ஃபிஷாக இருப்பான், அவள் வந்து செல்ஃப்லெஸ்னஸோடு இருப்பான். ஸோ இதில் இருக்கிற இந்த ஒரு கேரக்டர் இப்படி மாறுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இந்த புக் உங்களுக்கு வந்து படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு புக்கை வந்து வாங்கி படித்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி லவ் ஸ்டோரிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.